பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். அனைத்தும் அவனே. இந்த உலகம் ஓர் சிறைச்சாலை. மனிதர்கள் எல்லோரும் தண்டனை கைதிகள். அந்த கைதிகளின் உடலானது மனதால் இயங்கி தனக்கு கிடைத்த தண்டனையை மறந்து மும்மலத்துடன் இயங்கி வினையில் சிக்கி மீண்டும் மீண்டும் தண்டனை கைதியாக இங்கு பிறவி எடுத்து வருகின்றது. எல்லா கைதிகளையும் ஆட்கொண்டுள்ள பேரண்டமான இறையான அவன் எல்லா கைதியின் உள்ளத்திலும் நீதி தேவனாக அனைத்துமாக அமர்ந்து கண்காணித்து வருகின்றான் என்று புரியாமல் மனிதர்கள் தங்களின் வாழ்வை வாழ்ந்து வருகின்றனர். அந்த தண்டனை எனும் பிறவி கருமத்தை உணர்ந்து அதனை தீர்க்கும் வழியில் அறவாழ்வை வாழ்ந்து உயிரின் குற்றத்தை அறிந்து உயிரில் கலந்திருக்கும் உத்தமனை தன்னில் அறிந்து கொண்ட ஒரு சில மனிதர்கள் மனித நிலையை கடந்து அவனோடு ஒன்றி சித்தர்கள் மகான்கள் ஆகிவிடுகின்றனர். இன்றும் விஞ்ஞானிகள் மனித உடலை பற்றி பற்பல ஆராய்ச்சிகளும் ஆய்வுகளும் மேற்கொண்டு வருகின்றனர். இன்னும் உடலை பற்றிய முழுமையான தீர்வுகள் எட்டப்படவில்லை என்பதுதான் உண்மை. இன்னும் அவர்களால் அதில் முழுமை காண முடியவில்லை. மனித அணுக்களை வைத்து ஆராய்ச்சிகள் செய்து நிறைவில் ஆன்மாவை அறியும் ஆராய்ச்சியையும் கைவிட்டுவிட்டனர். அப்படி எல்லா விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் அவன் செயல்தான் என்றாலும் அது தன்னை அறியாமல் கிடைக்காது. பேரண்டமான இயற்கையின் படைப்பினை உணர்வதற்கு அதனோடு ஒன்றி தன்னுள் அறிந்தால்தான் முழுமையான வெற்றியை அடைய முடியும். அப்படி அறிந்தவர்கள் நம்முடைய சித்தர்கள் மட்டுமே. அத்தகைய சித்தர்கள் அன்றே 4448 நோய்களை கண்டறிந்து அதை குணப்படுத்தும் வழிமுறைகளை எழுதி வைத்துள்ளனர். அந்த சித்தர்களின் பேரருளால் இன்றும் சில மருந்துகள் மனிதர்களை காப்பாற்றி வருகின்றது என்பது உண்மை. இன்று சித்தர்களை உணராமல், படைப்பான பேரண்டத்தை உணராமல், செய்யக்கூடாத பாவங்களை மனிதர்களுக்கு செய்துவிட்டு நிறைவில் உடல் தளர்வடையும் போதுதான் கடவுளை உண்மையாக வேண்டி நிற்கும் அபலை மனிதர்கள் அதிகம் இருக்கின்றனர். பற்பல பிறவிகளாக பற்பல உயிரினங்களாக உடலெடுத்து மனித உடலை தருவித்த இந்த பேரண்டத்தை மறந்த மனிதர்கள் தங்களின் உடலால் பிற உயிர்களுக்கு செய்ய வேண்டிய நல்லறத்தை மறந்து சுயநலமாக வாழ்ந்ததை எண்ணி வருந்தி எந்த பயனுமில்லை என்பதுதான் உண்மை. ஆக இந்த உடலை கொண்டு பிற ஆன்மாக்களின் நலம் புரிந்து அறத்தோடு வாழ்ந்தால்தான் வினைகள் கழித்து உயிரை பேணும் இரகசியத்தை அவனருளால் உணர முடியும் என்பதுதான் சித்தர்களின் சித்தாந்தம். ஆக இங்கு எதுவாக இருப்பினும் பேரண்டமாக விளங்குகின்ற இறை தீர்ப்பு எழுதப்படாமல் எதுவுமே நடப்பதில்லை என்பதுதான் உண்மை. இங்கு மனிதர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தையும் அவரவருடையதாக கருதி சொல்லிக் கொண்டாலும் அதனின் முடிவு ஏற்கனவே பேரண்டமான இறையால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்றுதான். மனித முயற்சிதான் எண்ணமாகவும் வினையாகவும் செயலாகவும் வடிவெடுக்கிறது. அதுவே நல்வினைக்கும் தீவினைக்கும் காரணம். அந்த வினைகள்தான் பிறவி சுழற்சி. வள்ளல் பெருமானார் சொன்ன மனுமுறை வாசகத்தில் உள்ள அனைத்துமே மனிதர்கள் செய்த கரும வினையை பற்றியதாகும். அதில் எந்த வினையோ அதற்கொப்ப பிறவி எடுத்து வந்து பந்தபாசத்தேரில் விழுந்த இந்த தேகமானது
பிறவி பிறவியாக சேர்த்து வைத்த அழுக்காக உடல் எனும் இந்த கூடாக இப்போது இருக்கின்றது என்பதை நாம் முதலில் உணர வேண்டும். அத்தகு தேகத்திற்கு தொடர்புடைய யாவும் இந்த பிறவியில் வினை தீர்க்கவும் உருவாக்கவும் வருகின்றது. அதை யாராலும் தடுத்துவிட முடியாது. அத்தகைய வினைகள் தீரும்போது எல்லாம் எதிரும் புதிருமாக நடக்கும். துன்பம் துரோகம் எல்லாம் நடந்து தனிமை மட்டுமே இருக்கும். எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லை, எல்லாம் அவனே என்று வாழ்க்கை தத்துவம் புரியும். அப்போது இங்குள்ள எதையும் ஏற்கும் மனப்பக்குவமும் பொறுமையும் வந்துவிடும். அதுவே உயிரின் குற்றமான வினை கருமமான பிறவிச் சங்கிலியை நீக்கும் வழியாகும். எனவே ஒருவருக்கு எதில் ஆர்வம் உள்ளதோ அதில் தங்களின் திறமையை வளர்த்து கொள்வது சிறப்பு, அல்லது அமைவதை ஏற்றுக்கொள்வது மிகச்சிறந்த ஒன்று. ஏனெனில் அதுதான் பிறவி வினை தீர்க்கும் முடிவாகவும் இருக்கும். ஆர்வம் ஆழமாக இருந்தால் போதும், அதுவே திறமையை வளர்த்து கொள்வதற்கான ஊக்கத்தை தந்துவிடும் என்பதுதான் உண்மை. இப்படி பலரும் எதிலும் ஒன்றி பயணப்படாமல் மாறி மாறி வாழ்ந்து தங்களை நிலைநிறுத்த போராடுகிறார்கள். எப்போதும் அது அதுவாக இருக்கும்போது மட்டும்தான் பிறவி வினையானது நீங்கி பேரின்பத்திற்கு வழிகாட்டும் என்பதுதான் சத்தியம். ஆக இங்கு யாரிடமும் எந்த எதிர்பார்ப்புமின்றி பிறர் வாழ்வில் வீண் தலையீடுகள் செய்யாமல் அவரவர் வினை அவரவர் வாழ்வென்று அன்போடு ஒழுகினால் போதும், பேரின்ப வாழ்வின் வாசல் திறக்கும். பேரின்பத்திற்கு காரணி முழுமையான அன்பு மட்டுமே. அத்தகைய அன்புதான் மெய்யறிவும் பகுத்தறிவும் தந்து தன்னை அறியவும் அவனை அறியவும் வைக்கின்றது என்பதை உணர்ந்து வாழ வேண்டும். பேரண்டமான இறையான அவனின் படைப்புக்கள் அனைத்துமே அன்பால் தான் நிகழ்கின்றது. அந்த அன்பே அவனாக இருந்து உயிர்களை வாழ வைக்கின்றது. அன்பான அவன்தான் உண்மையான ஆனந்தத்தையும் இன்பத்தையும் அளித்து ஆன்மாவை அறிய வைத்து தன்னை அறியவும் வைக்கின்றான். அது மட்டுமின்றி மற்ற உயிர்களின் செயல்கள் அனைத்தையும் அதன் இயக்கத்தையும் உணரச் செய்து அவனே உடலில் இருந்து கொண்டே இயங்குகிறான். இங்கு சிலர் எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்க முடியுமா என்று நினைக்கலாம். இன்னும் சிலர் இறைவன் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நம்பலாம். ஆனால் இறைவன் நம்முடைய தேகத்தில் இருந்தே கண்காணிக்கின்றான் என்பதை உணர்ந்து வாழ்ந்தால் அவனோடு ஒன்றி பேரின்பத்தை அனுபவிக்கலாம். அதனால் இங்கு மனித உடலில் பிறப்பெடுத்த யாவருமே புண்ணிய சீரர்கள்தான். இந்த உலகில் ஆகச் சிறந்த படைப்பு மனித உடல்தான். நாம் வணங்க வேண்டியது நம்முடைய உடலான மெய்யை தான். நம்மை நாம் ஆராதித்து வணங்குவதும் பிறரை வணங்கி வாழ்வதும் தான் அவன் அவனாக இருக்கின்ற படைப்பிற்கு நாம் செலுத்துகின்ற முதல் மரியாதை என்பதை புரிந்து வாழ வேண்டும். ஏனெனில் எல்லா உயிர்களிலும் பேரண்டமான இறையான அவனே குடியிருக்கும் போது எல்லா உயிர்களையும் மதித்து வணங்குவதுதான் உண்மையான வழிபாடாகும். எனவே உயிருள்ளவற்றை மறந்து உயிரற்றதின் மீது மூட நம்பிக்கை வைப்பது படைப்பினை அவமதிக்கின்ற செயல் என்பது புரிந்துவிட்டால் போதும், அவனை நம்முள் உணர முடியும். இந்த உடல் உயிர் எடுத்து வந்த வினை அறிந்து தன் ஆன்மாவை அறிவதுதான் ஆன்மீகம். இந்த பேரண்டம் நம்முள் இயங்கி வருவதை உணர்ந்து மக்கள் தொண்டே மகேசனான அவனுக்கு ஆற்றும் தொண்டு என்பதை உணர்ந்து அன்று அநேக அணைகள் கட்டி குளங்கள் வெட்டி உணவுக்காக உழவு செய்து மனித உடல் தத்துவத்தை உணர்த்துவதற்கு சிலைகளை கோவில்களை உருவாக்கி வைத்து கரும வாழ்வை கடப்பதற்கு சித்த அறிவியல் தந்து வழிகாட்டிய ஆதி குடிகளே நம்முடைய சித்தர்களான தமிழர்கள் ஆவர். தமிழ் சங்க இலக்கியங்களில் வரலாற்றில் இல்லாததை சிலர் திரித்ததை உணராமல் வாழ்வின் வினையை தீர்க்காமல் அறிவை இழந்து
கூத்தாடிகளை நம்பி எதை எதையோ ஏற்றுக்கொண்டு உரிமை இழந்து தன்னிலை உணராமல் வாழ்கின்றோம். தீதான சமயம் சாதியை வைத்து ஆணவத்தினால் மதிமயங்கி வேற்றுமை பார்க்கும் மிருக வாழ்வை வாழ்கிறோம். அதனால் பேரண்டமான இறையான அவனே பற்பல இயற்கை சீற்றங்கள் மூலமாக அழிவை ஏற்படுத்தி வருகிறான் என்பதை உணர வேண்டும். வேண்டாத சாதி மத வேற்றுமைகள் பேசி வீண்காலம் கழிக்காதே. பாண்டம் உடையும் முன்னே பகவன் மெய்ப்பட்டு பொதுவன் அருள்வன் என்கிறார் ஞானத்தாய். பெருங்கடல் அளவிற்கு பல்வேறு மக்கள் பின்பற்றிய கலாச்சாரங்கள் மரபுகள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரு குடையின் கீழ் நிற்பது போன்று உருவாக்கப்பட்ட ஓர் கொள்கைதான் மதம். இந்த மதத்தினால் பன்முகத்தன்மைகள் பின்பற்றப்பட்டு இன்று ஒற்றுமையின்மையால் பல பிரிவுகளாக பிரிந்து நிற்பதை காண முடிகிறது. அப்படித்தான் சாதியும் வேற்றுமையை உருவாக்கி மனித குலத்தை அழிக்கிறது. அதனால் பல நாடுகளில் போர் நடப்பதை மட்டுமே காண முடிகிறது. இங்கு அனைவரும் அவனே என்ற ஓர் ஒற்றை எண்ணம் இருந்தால் ஒற்றுமை உணர்வு பெருகும், உண்மை ஆன்மீகம் மலரும். அனைவரும் அவரவர் மெய்த்தன்மையில் உள்ள பகவானான அவனை உணர்ந்து நல்ல வாழ்வை வாழலாம். உலகத்தில் அமைதியும் ஆனந்தமும் நிலைத்திருக்கும். அனைத்தும் அவனே என்ற ஓர் நிலை நின்று ஒவ்வொரு மனிதரும் தங்களுள் என்னுடைய ஆணவம் எல்லாம் அடியட்டும், இங்கு நான் கட்டுண்ட சாதி மத சடங்கு சம்பிரதாயங்கள் மீண்டும் என்னை பிறவிச் சாக்கடையில் வரவழைத்து மலங்கழிக்கும் வாழ்வை வாழ வைத்துவிடும். நான் மதியிழந்து எதிலும் விழமாட்டேன். சக உயிரை பேதம் காணாமல் எல்லா உயிர்களையும் என்னுயிர் போன்று மதித்து வாழ்வேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவன் அருளால் அகவுலக பயணமான ஆன்ம வாழ்விற்கான பயணத்தை இந்த பேரண்டமே வழிநடத்தும். இங்குள்ள எல்லா ஆதிக்க செயல்களையும் விட்டுவிட்டேன் என்று அறிவு தெளிவு பெறுகின்ற போதுதான் வாழ்க்கை அர்த்தமுடையதாக மாறும். அதன்பின் எல்லாம் அவன் என்ற ஞானத்தின் பாதையில் ஆன்மா பயணிக்கும். இங்கு ஊதி உணர்ந்ததும் அகமென்றும், வாழ்ந்து தெரிந்ததும் புறம் என்றும், தெளிந்து உணர்ந்ததும் சிவம் என்றும் நம்முடைய அறிவினால் இறைத்தன்மையை அறிய வைக்கும். இப்படி அனைத்து சீவர்களும் அவனாக சிவனாக வேண்டும் என்பதே சித்தர்களின் ஆதங்கம். வாழ்வோம், வாழ்விப்போம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள். நான் 18 சித்தர்களை தான் படிச்சிருக்கிறேன். அப்புறம் அங்கங்க சில பேரை பார்த்துருக்கிறேன். இவர் என்ன சொல்றாருன்னா 1000 சித்தர்கள் வாழ்ந்த ஜீவ சமாதியாக இருக்கிறார். 27 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அந்த 27 நட்சத்திரமும் எந்தெந்த நட்சத்திரத்துல யாராரு பிறந்து எப்படி ஜீவ சமாதி ஆனார்கள் ஃபுல் டீடைல்ஸ் நல்லா கொடுத்திருக்கிறார். வரலாறு எல்லாம் அறிவை தேடுகிறவர்களும் ஆன்மீகத்தை விரும்புகிறவர்களும் ஒரு உச்சநிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்களும் இந்த புத்தகத்தை படிச்சா ஒரு பெரிய ஞானக்கண் திறக்கும் என்பதை போல எனக்கு தோன்றுகிறது. அருளாளர்கள் 1000 இந்த புத்தகம் இது 3 பாகமாக அஸ்வினிலிருந்து ஆயிலி வரைக்கும் ஒரு புக்கு. முதல் பாகம், 2வது பாகம் மகத்திலிருந்து கேட்ட வரைக்கும் ஒரு பாகம், 2ஆம் பாகம், 3ஆம் பாகம் மூலத்திலிருந்து ரேவதி வரைக்கும். மிக அருமையான புத்தகம். முதல்ல நான் வாசிச்சு முடிச்சிருவேன், சந்தேகம் இல்லை. அருளாளர்கள் 1000 பாகம் 1, 2, 3. அருளாளர்கள் 1000. ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 739 739 4174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.